ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாட்டா ஏஸ் தான் ரேஸ் ஓட்ட போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடடாக இருக்குது. சரிங்க, ஸோ ஃபுல் லோடாக இருக்குது. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது நான் போய் ரீச் ஆகிறதுக்கு. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு டைம் நான் ஓட்ட போகிறேன் டாட்டா ஏசி. டாட்டா ஏசி ஆல்ரெடி ஓட்டுங்க இவ்வளோ ஃபுல் லோடெல்லாம் ஓட்டுனது கிடையாது. ஸோ அப்போ நம்பி கொடுத்துன்னுக்குறாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ண வேண்டியதுதான். ஸோ எத்தனை பேருக்கு டாட்டா ஏஸு பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. எத்தனை பேர் டிரைவராக விட்டதை பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதுதான் என்னுடைய ஃபுல் லோடோடு இருக்கா, ஓவர்லோடு நம்ம அழுத்தினாலுமே கீழே விழுந்துடும். ஸோ மினிமம் நம்ம ரேஞ்ச் இப்போ நம்ம எவ்வளோ ரேஞ்சு ஸ்பீட் என்ன பண்ண போகிறோன்னா 40 தான் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஏன்னா அதுக்கு மேலே போனாலும் நமக்கு ரிஸ்க்கு தான். ஏன்னா இவ்வளோ லோடில் ஓட்டுறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்குது. ஆனால் சொல்லப்போனால் டிரைவரெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். ஆனால் நானும் நிறைய டைம் டிரைவர் திட்டிருக்கேன். ஆனால் டிரைவரோட திட்டுறது அருமை இப்போ தான் எனக்கு தெரியுது. உண்மையாகவே ஃபுல் லோடடாக இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு நம்பால் போகிறோம் அப்படி எக்ஸலில். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடடாக இருக்குது. கொஞ்சம் தான் கேஃபு, ஆனால் அவர் போகிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம போய் ரீச் ஆகிறதுக்கு. ஆனால் இங்கே தாங்க நான் வந்து டீயை குடிப்பேன். சரி, அது தெரியுமா, இந்த கேமரா தெரியுமான்னு தெரியல. ஸோ ரைட் சைடில் ஒரு கடை மாதிரி இருந்திருக்கோம். ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து இங்கே தான் குடிப்பேன் டீ. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தோன்னா லைட்டாக கண்ணு சொக்குது. என்ன பண்ணுறது, அப்போயே நம்ம உழைக்கணுமில்ல, உழைச்சாதான் காசுன்ற மாதிரி தானே கணக்கு. நான் நைட் ஷிஃப்ட்டில் ரொம்ப ஒரு எப்படின்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. கரெக்டான டைமுக்கு தோணா நமக்கு தூக்கம் வராதுங்க. ஸோ ஒரு 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக விடிய வந்து ஒரு 4 மணிக்கு நல்லா கண்ணு சொக்க ஆரம்பிச்சு நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்தால். கம்பெனி விட்டு 6:15 வந்துட்டேன். 6:15 வெளியே வந்தோன்னே ஃபுல்லாக க்ளவுடியாக தான் இருந்துச்சு, மழை ஏகமாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இந்த ரோடு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. ஸோ நம்ம வீடியோ சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் சொல்லிட்டு வீடியோ இருக்கும் இந்த ரோடோட வீடியோ. ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வேணால் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இந்த ரோடுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக 3rd கியரில் போட்டிங்கன்னா எவ்வளோ டாப் ஸ்பீடு போய் எகிரி பார்க்கலாமா. 45 அப்பா. ஆனால் அடித்து ஓட்டுறாங்க, அடின்னு அடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டு கிடையாது. பட் ஆனால் இப்போ செக் போஸ்ட்டு வேறு போட்டுக்கிறாங்க. ஃபுல் லோடடாக போதா, அதனால் எப்போவுமே இந்த இடத்துல வந்து லோடடு எப்போவுமே கிடையாதுங்க. இப்போ தான் வந்து தற்கொலைங்க போட்டு வச்சுன்னுங்கிறாங்க. அழகாக போயிட்டு அழகாக வரலாம். இப்போ தேவையில்லாம் செக் போஸ்ட்டு போட்டுக்கினேன் எதுக்குன்னு தான் தெரில. இத்தனை வருஷம் இல்லாத இப்போ மட்டும் என்ன கவர்மெண்ட்டுக்கு அக்கறையாக வந்துடுச்சு. ஃபுல் லோடில் 60 போகிறேங்க. ஆனால் லோ சேஞ்சஸ் தெரியுமாங்க, நிறைய சேஞ்சஸ் என் ஏரியாவில். ஸோ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு உள்ளே கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை சொல்ல போனால் கார்டன் ஃபாக்ஸ் பேட்டரி. ஆனால் உண்மையாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட் எடுக்க முடியுமா? எடுக்கலாம். கிட்டத்தட்ட அட்டை ஃபேக்ட்ரி கிட்ட வந்துட்டோங்க. சொல்ல போனால் போயிட்டு அவங்களுக்கு ஒரு லஞ்சு, இது இல்லாத அவங்களுக்கு ஒரு லஞ்சு 100 ரூபா கொடுக்கணுங்க. அது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்களா கொடுமையா.
100 லஞ்சம் வேறு மானம் கெட்டதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து நம்ம அட்டை ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சுங்க. ஸோ இப்போ தான் வந்து ரீச் ஆகணும். அதனால் ஸோ உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸ்டே பேக் டியூன். ஓகே, கம்மிங் ஃப்ரம் UVF உங்கள் vlogger ஃபேமிலி. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நம்ம இப்போது பேமெண்ட்டு போட போகிறோம். தெரியுதா உங்களுக்கு தெரியல? ஸோ ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து பேமெண்ட்டு போட போகிறோங்க. வீடியோ அலோவ் பண்ணுவாங்களாம் கூட தெரியல. ஸோ போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். இருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் பேமெண்ட்டோட இது பில்லு. இருங்க. ஓகே, ஸோ பேமெண்ட்டோட பில்லு போட்டாச்சு. பேமெண்ட்டு போடல. ஸோ வெரிஃபிகேஷன் மட்டும் வாங்கிக்கிறாங்க. என்னோடய மொபைல் நம்பரு, வண்டி நம்பர் ப்ளஸ் என்னோடய லைசன்ஸு, என்னோடய டீட்டெயில் மட்டும் வாங்கிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா தான் என்னன்னு தெரியுது உங்களுக்கு போக என்னன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே, பாய். ஆனால் லாரி டிரைவருக்கெல்லாம் உண்மையாக கிரேட் இருக்கேன். உண்மையாகவே கிரேட். இப்பயும் சொல்கிறேன், எப்பயும் சொல்கிறது தான். முதல்ல கிரேட். பட் உங்களுக்கு இருங்க, ஃபுல்லாக அழுத்தலாம் மட்டும் தான் வண்டி ஏறுது. லைட்டாக அழுத்தலாம் பார்த்தா எங்கே வாய்ப்பே இல்லை ஆட்டுக்குது. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் ஓரளவுக்கு நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய அட்டை குடோன். போதுமா? சரிங்க, போயிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் பேனாவே மாற்றி போயிட்டு செக்யூரிட்டி இது வச்சு நான் ஒரு ரெட்டு ப்ளூ பேனாக்குதுன்னு வாங்கிடுவேன். இது ரெட்டு 2 செக்யூரிட்டி இருக்கிறாங்க. யாருக்கிட்டனா எலக்ட்ரானிக் கிட்ட கொடுத்துட்டு மேலே கட்டப்படுது. ரெட்டு பேனா எடுத்து போயிட்டு ப்ளூ பேனா அவருக்கு இங்கே இருக்குதுன்னு கேட்டேன். சரி, ஓகே. சத்தியமாக சொல்கிறேங்க, உண்மையாகவே கடுப்புண்டே ஆகும். சரி, சத்தியமாக சொல்லல, எவ்வளோ மாதிரி பண்ணி கிடக்குறாங்க. ஸோ இப்போது நான் அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வந்துட்டேன். எனக்கு பேமெண்ட் வெயிட் குறையதில்ல. 800 கிலோ அட்டை வந்து 800 கிலோ அட்டை அவங்ககிட்ட நம்மகிட்ட பேமெண்ட்டு போட்டு அவங்ககிட்ட பேமெண்ட்டு போட்டு திருப்பனா பேமெண்ட் கொடுக்கலப்பான்னு சொல்லிட்டு திரும்ப நான் அனுப்பி விட்றாங்க. ஸோ எனக்கு வெயிட் ஷார்ட்டேஜ் ஆகாமல் ஆகாதா? சும்மா டீசல் செலவு ஆனால் தான் எனக்கு மிச்சம் இல்லை. சொல்லுங்க, திரும்ப நான் பேமெண்ட்டு போடணுமா? வேற பிடிச்சின்னு நான் இப்போ தான் திருப்பும் போயிட்டு நான் பேமெண்ட்டு போயிட்டு திரும்ப நான் பேமெண்ட் எடுத்துகிட்டு நான் ரிட்டர்ன் வரணும். என் டீசல் ஷார்ட்டேஜ் ஆகாதா? சொல்லுங்கள். ஆமாம், இதில் என்ன மயிர் பார்க்குறானோ. சரி, சத்தியமாக சொல்கிற கடுப்பு ஆகுதுங்க. ஏன்னா வந்து செம்ம கடுப்பாகுது. எத்தனை டைம் தான் போட முடியும் ஒரு மனுஷன்? வெயிட் வந்து ஷார்ட்டேஜ் ஆகாதா? சொல்லுங்க. எங்க இப்போ எப்படி போகிறதுன்னு தெரில, ஒரு இலவும் தெரில. சரி, நான் மயிர் ஓட்டுறான். நான் மயிர் பார்த்தேன்னா இந்த விழா தெரியல. அதுக்கெல்லாம் உங்களுக்கு கிளியராக கேட்கணும்னு நம்புகிறேன்.
இதெல்லாம் சிக்னல் வேறு அவங்களுக்கு. சத்தியமாக சொல்ல செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து நான் போயிட்டு ரிட்டர்ன் வரேன். டீசல் இருக்கா? டீசல் போட மாட்டேங்குது. ஃபுல் லோடுக்கே எழுத்திடுச்சு. டீசல் போயிட்டாங்க போட்டுருந்தா எனக்கு. சரி ஓகே பார்த்துக்கலாம். இப்போ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக உங்களுக்கு என்ன வீடியோ என்னென்ன பண்ணுறது சொல்லி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வீடியோ காமிக்கிறேன். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு நான் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஏன்னா சும்மா டென்ஷனாக இருக்கிறேங்க. ஏதோ கெட்ட வார்த்தை வேறு பேசிட்டா, இருந்தாலும் பரவாயில்ல. போயிட்டு நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கண்டினியூ பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் கேட்டுக்கு தம்பி உள்ளலப்பா எதுப்பா போடுறீங்க அப்படின்றான். இதனால தானே அதுதானே போடுது, நம்ம போங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டீசலே இல்லை, டீசல் ரிட்டர்ன் போகுமான்னு கூட தெரில. ஸோ இந்த மாதிரி கரெக்டான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோ, மறந்துடாதீங்க. லவ் யூ ஃப்ரம் யூவிஎஃப். எப்பயும் சொல்கிறது எப்பயும் லவ் யூங்க. உங்களோட அன்பு ஆதரவு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா அது போலவே நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? நம்ம அட்டை ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துருக்கோமா, வீடியோ அலோவ் பண்ணுவானா அலோவ் பண்ண மாட்டான்னா எந்த இடமே தெரியல. நான் பாட்டு வீடியோ எடுத்துக்கிறேன். ஒன் நம்பரை பார்ப்போம். முன்னாடி போய்ட்டு ரிவர்ஸ் உடச்சவங்க அடித்து பிரேக்கு சர்ற அப்படி அங்கே வரைக்கும் அப்படியே இங்கேருந்து ஆரம்பிச்சு, ஸோ இதுலேருந்து அப்படியே ஆரம்பித்து அப்படியே அது வரைக்கும் போயிட்டுக்குதுங்க. நம்மளால் எப்படி ஆட்டுறாரு பாருங்கள். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு இது. உங்களுக்கு போயிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிகப்பெரிய காட்டன் ஃபேக்ட்ரி, காட்டன் பாக்ஸ் ஃபேக்ட்ரி இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இம்போர்ட் ஆகுதுன்னா அமெரிக்கா, யூரோப், சைனா அண்டு ஜப்பான் எந்த இடத்துலேருந்து கூட ஸோ அங்கேருந்து இம்போர்ட் ஆகுது. ஸோ அதுக்கான இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேங்க. பின்னாடி தான் இருக்குங்க. ஸோ அப்படியே லோடெல்லாம் இறக்கிட்டு அவனுக்கு எப்படி இருந்தாலும் மினிமம் 200 தேவைப்படும். அவனுக்கு கொடுக்கணும் 5 கொடுக்கணும்னா மினிமம் 200 தேவைப்படும். என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இறங்கி பின்னாடியே நம்ம அடுத்து கிளம்ப வேண்டியதா. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி வந்து நம்ம அட்டை கம்பெனி விட்டு வெளியே வந்துருக்கேன் காய்ஸ். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிமம் ஒரு 20 மினிட்ஸில் எல்லாமே இறக்கிட்டாங்க. இறக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியதுதான், வீட்டுக்கு போக வேண்டியதான். போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்ணுங்க ஃபஸ்ட்டு. சரியா நைட் ஷிஃப்ட் வேறு தூங்கலையா, அதனால தான். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. சரிங்க, என்ன சொல்கிறாருன்னு தெரியல. செக்யூரிட்டி ஸோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறோம். ஸோ வந்து ஏதோ லாரி வருதாச்சு, அதனால் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து நம்ம சேனல் வேணால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. கண்டினியூ பண்ணிக்கிறேன்.